இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தாயி தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிற? உண்டாகாத கர்ப்பம் எப்படி ராஜகுமாரன் பொறப்பான்? இவ பொய் சொல்லி காசை பறிச்சிட்டு போறான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்டாயிருக்கிறது போலியான கர்ப்பம்னு உன் கைரேகையே காட்டி கொடுத்துருச்சு. இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கும் கால நேரம் சரியில்லை. விதி சொல்லல உங்களை சுத்தி அடிக்குது. போலியானதா இருந்தாலும் இந்த கர்ப்பம் உண்டாகலைன்னா உங்களுக்கு உன் பிறந்த வீட்டுல இடம் இல்லாம போயிருக்கும். இது போலியானதுன்னு யாருக்கும் சொல்லாத. சொல்லி உன் அப்பா மனச குலைச்சிடாத. அப்படி ஒண்ணு நடந்து இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டீனா இந்த ஜென்மத்துக்கும் திரும்ப உன்னால வரவே முடியாது. அதனாலதான் ஆத்தா என் மூலியமா அப்படி ஒரு அருள்வாக்க சொல்லியிருக்கா. கவலைப்படாத, மலைச்சு நிக்காத, காலம் கை கூடும். ஒரு நாள் அந்த ராசகுமாரனே வந்து பிறப்பான். அது வரைக்கும் பொறுமையா காத்திரு தாயி. போலியான கர்ப்பம்னு என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அது தெரிய வர அன்னைக்கு ஆத்தாவே உனக்கு வழிய காட்டுவா. அது வரைக்கும் வாய திறக்காத தாயி. வெள்ளிக்கிழமை தோறும் ஆத்தாளுக்கு எலும்பிச்ச பழத்துல தீபம் போடு. மத்ததெல்லாம் அவ பாத்துப்பா. பெரியப்பா, இந்த தொட்டில நம்ம வீட்டுக்கு வர போற குட்டி பாப்பாவுக்கா? என்னப்பா இது? இப்பதான் தனா உண்டாயிருக்கா. அதுவும் இன்னைக்குதான் டாக்டர்கிட்டே செக்கப்புக்கு போயிட்டு வந்திருக்கா. நீ அதுக்குள்ள தொட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மர சாமான் கடை வச்சிருக்காருல கண்ண, நான் அவர் கடையை தாண்டி போயிட்டு இருந்தேன். மரத்துல புது டிசைன்ல பீரோலாம் செஞ்சு வச்சிருக்கோம். உங்ககிட்ட நீங்க வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அது வாங்கிக்கங்க முதலாளின்னு சொல்லி கூப்பிட்டாரு. புதுசா வந்திருக்குன்னு நிறைய காமிச்சாரு. இன்னும் உண்டாயிருக்கா, இது ரோஸ்வுட்ல செஞ்ச தொட்டில் நல்லா இருக்கு, வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. அதான் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்ல முடியும்? அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். அதான் அனுப்பி விட்டுருக்காரு. ஆமா, வந்ததுமே நீ அப்பா எங்கன்னு கேட்டியே, என்ன விஷயம் சொல்லு. அப்பா என் மேல வச்சிருக்கிற பாசம் எவ்வளவு பெருசுன்னு காமிச்சிட்டாரு. என்னதான் என் மேல கோபம் இருந்தாலும் குழந்தைக்காக நான் கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே போய் தொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த குழந்தையோட வரவை எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட எப்படி நான் உண்மையை சொல்லுவேன்? அந்த குறி சொன்னவங்க சொன்னபடி உள்ளதை மறைச்சுதான் சொல்லணும். இல்ல, டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தையோட growth நல்லா இருக்கு. வயிறு வலிய பத்திலாம் ஒன்னும் பயப்பட தேவையில்ல. குழந்தை நல்லபடியா இருக்கு. நேரத்துக்கு சத்தான சாப்பாடும் கூடவே அவங்க கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா குழந்தை நல்லா வளரும்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ ரகு, நீ தொட்டில் வாங்கிட்டு வந்தது சரிதான்ப்பா. அக்கா, இந்த பாப்பாவை தூங்க வைக்க நான் தான் இந்த தொட்டில ஆட்டுவேன். ஏய் அப்பு, நானும் நீயும் சேர்ந்து பாப்பாவை தூங்க வைக்கிறோம், சரியா? மாமா, தொட்டில தூக்கி அப்படி ஓரமா வச்சிருவோம். வாங்க வச்சிருவோம். பார்வதி, பொய்யான கர்ப்பம்னு தெரிஞ்சும் இப்படி வாய் கூசாம பொய் சொல்றாளே, நீயாவது உண்மையை அண்ணங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இவங்க இப்படி பொய் சொல்றாங்கன்னு தெரியலையே. மாமா தொட்டில்லாம் வாங்கி வச்சிருக்கிறத பார்த்து இப்ப சொன்னா சங்கடப்படுவார்னு சொல்ல போல இருக்கு. அப்ப நீயாவது இவளுங்க பொய் சொல்றாளுங்கன்னு அண்ணங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல.
இப்பவே சொன்னா எப்படி அண்ணி? அதுக்கான நேரம் காலம்லாம் வரட்டும், அப்ப சொல்லலாம். மாமா நம்புற மாதிரி சொல்லணும்ல. இவளுங்கள எப்படி சிக்க வைக்க போறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. சாரி, பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகல. போலியானதா இருந்தாலும் இந்த கர்ப்பம் உண்டாகலைன்னா உங்களுக்கு உன் பிறந்த வீட்டுல இடம் இல்லாம போயிருக்கும். டே குட்டி பையா, இனிமே சமத்தா இருக்கணும். அம்மாவுக்கு தொந்தரவுலாம் கொடுக்கூடாது, சரியா? கதிர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? அவன் என்ன சொன்னா? இல்ல மாயா, என்னால சொல்ல முடியல. தனா அழாத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. கதிர் அப்பாவுக்கு மேல, குழந்தை மேல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். அவன் சொல்றான், மாமா நம்மளோட குழந்தைக்காக தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் மனசுல இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்றான். அதனால அவன்கிட்ட கூட என்னால சொல்ல முடியல மாயா. தனா, எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்திட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் தானா. இது சின்ன விஷயம் கிடையாது. மாயா, என்ன என்ன மாயா பண்ண சொல்ற? அவன் இப்போ இருக்கிற நிலைமையில இதுவும் பொய்ன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான். சரி, நீ ஃபீல் பண்ணாத. சரியான நேரம் பார்த்து நாமளே சொல்லுவோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டான்ஸ் ஸ்கூலுக்கான இடம் பார்த்தாச்சு, அட்வான்ஸும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஸ்கூலுக்கு பேர் செலக்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நோட்டீஸ் அடிக்கணும், அப்புறம் போர்ட் டிசைன் பண்ணணும், இடத்த ரெடி பண்ணணும். இப்படி பல வேலைகள் இருக்கு. சில வேலைகளை முடிக்க சீனுவும் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கான். நானும் டான்ஸ் ஸ்கூலுக்கு புது பசங்களை எப்படி சேர்க்கறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் தான் ரிப்பன் கட் பண்ண வைக்கணும். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பெரியம்மாவுக்கு தான் உண்மையிலேயே பரதநாட்டியம் மேல பெரிய ஆர்வம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருந்திருக்கு. ஆமா மாயா, அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால அந்த ஆசைய அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டாங்க. இல்ல, பெரியம்மாவுக்கு அவங்க மனசுக்குள்ள இன்னமும் அந்த ஆசை இருக்கு.